ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான புதினா சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்ததும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 4 பல் பூண்டு. காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு மிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கட்டு புதினா இலையை பறித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்பவும் வதக்க தேவையில்லை. இந்த சூட்டில் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும். உங்களுக்கு அந்த பச்சை நிறமும் அப்போ தான் மாறாமல் இருக்கும். இந்தளவு வதங்கினா போதும் உங்களுக்கு. இப்போ இது கூட 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு. இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவு வதங்கினா போதும் உங்களுக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னியை தாளித்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து செவந்தோன்னே ஒரு வரமிளகாவை 2 கிள்ளி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளித்ததை சட்னியில் சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.